அனைவருக்கும் வணக்கம். அறம் கலைக்கழகத்திலிருந்து ஆனந்த். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கை மொழிப்பகுதி சார்ந்திருக்கக்கூடிய வர்மம் தட்சணை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்சணை காலம்னா குரு தட்சணை அப்படிங்கிறது. குரு தட்சணை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் கையை திறக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த வர்ம புள்ளியில் அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காகவே கை திறக்கும். இதை தற்காப்புக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். மருத்துவத்துக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சில பேருக்கு வந்து முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. கை விரல்கள்லாம் இந்த மாதிரி முடங்கி போயிருக்கும். அவங்களுக்கு அந்த தட்சணை கால வர்மத்தை கொடுத்து நல்லா அழுத்த அது கூடவே என்ன ஒரு சில வர்மங்கள்லாம் இருக்குது கை சார்ந்து. கவளி வர்மம், அதுக்கப்புறமாட்டு கை நடுக்கு வர்மம், அதுக்கப்புறம் உள்ளங்கை வெள்ளை வர்மம், இந்த மாதிரி பல வர்மங்கள் இருக்குது. அது சார்ந்து எல்லா வர்மங்களையும் சேர்த்து கொடுக்கும்போது அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது முழுமையாட்டு தீர்வாகும். அதுக்கு முக்கியமான வர்மம் இந்த தட்சணை காலம் தான். அந்த தட்சணை காலத்தை அழுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக கை ஓப்பன் ஆகும். யாராவது கையை மடக்கி சுருக்கி வச்சிருந்தா கூட அந்த பாயிண்ட்ஸை அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வலியிலையும் அந்த நரம்பு தூண்டப்படும் போதும் அந்த கை வந்து விரியும். அந்த வர்ம புள்ளி எங்கே இருக்குது, எப்படி தூண்டி விடலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த கை மோதிர விரல் மொழி, இந்த முதல் மொழியிலிருந்து 2 விரல் அளவுக்கு மேல், அதிலிருந்து இந்த நடுவிரலில் உள்ள எலும்பும் இந்த மோதிர விரலில் உள்ள எலும்போட 2 குழி பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த தட்சணை கால வர்மம். இந்த வர்ம புள்ளியை இயக்குவது பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை விரலை சரிச்சாப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மேலும் கீழுமாக இயக்க இந்த வர்ம புள்ளியானது இயங்கும். இது ஒரு கால் மாத்திரை அளவு கொடுத்தாலே போதும். அரை மாத்திரை அளவு கொடுத்தீங்கன்னா லைட்டாக வலியை ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அழுத்தம் அதிகமாக அதீத வலியை ஏற்படுத்தும். ஒரு கால் மாத்திரைக்கு அழுத்தினாலே இந்த வர்ம புள்ளியானது சீராக இயங்க ஆரம்பிக்கும். இது தட்சணை காலம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையில் யாரும் காசு தரல, இல்லை நம்மளோட பொருள் ஏதாவது வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொருளை வாங்குறதுக்கு இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸில் இப்படி ஓங்கி அழுத்தினா போதும், கை ஆட்டோமேட்டிக்காட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நான் அழுத்தம் கொடுத்தேன், ஒரு அரை மாத்திரையை தான் கொடுத்துருக்கோம். இது ஒரு சிறிய வலியை தான் ஏற்படுத்தும். இன்னும் அதிக வலியை ஏற்படுத்துகிற மாதிரி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு செகண்ட்லேயே மின்சாரம் தாக்குற மாதிரி கை ஓப்பன் ஆகும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வர்ம புள்ளி தான் இந்த தட்சணை காலம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.